Hi guys, welcome back to Headless Chicken. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னென்னா இந்த டைம் மைக் வாங்கியிருக்கேன். ஏன்னா மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வாய்ஸ் வந்து இது டிவிலலாம் பார்க்கும்போது சூப்பராக இல்லை அப்படின்னு. அதுக்கு வந்து போயா வாங்கியிருக்கோம். நாங்கள் முன்னாடி ஒரு ரோடு வச்சுருந்தேன், அது தொலைஞ்சு போச்சு. ஸோ நான் தேடி தேடி அப்படியே வந்து நூடுல்ஸ் ஆகி கம்பெனி நேம் என்ன? இது வந்து போயா. ஸோ போயா மைக் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ see you in the next episode. ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கேருந்து உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். வணக்கம், நல்லா இருக்கீங்களான்னு இங்கேன்னு சொல்கிறேன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ தூரத்தில் பேசுகிறேன், எப்படி கேட்குதுன்னு தெரில உங்களுக்கு. கேட்குதா இல்லையானே தெரில. இந்த கடைசிக்கு போயிட்டு வெல்கம் பேக் டு ஹெட்லெஸ் சிக்கன். எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. டெஸ்ட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் இதுக்கு முன்னாடி போக முடியாது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னன்னா எனக்கு வந்து மெயினாக வந்து இது ஐஃபோனுக்கு நல்ல கம்பேட்டபிளாக இருந்தது, கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அதுக்காக தான் இது வாங்கினேன். பாருங்கள், 2 இது கொடுத்துருக்காங்க. அதில் டோட்டலாக ஒரு பேக்காகவே அப்படியே கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து ரெவ்யூ பண்ணும்போது ஒரு டேபிளில் பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு டேபிள் டென்னிஸ் டேபிளில் பண்ணுறோம், புதுசாக டிஃப்ரெண்ட்டாக. இந்த அதே மாதிரி லொட்டிலிஸ்க்குன்னு புக்குக்கெல்லாம் கொடுத்துருக்கானோ ஏதோ கொடுத்துருக்கானோ. சரி, வாரண்டி கார்டு இருக்கு, வாரண்டி கார்டு ஏதோ ஒரு கார்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேக்கில் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வருது. நிறைய வயர்ஸு அது இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. 2 இது கொடுத்துருக்காங்க. இது 2 டிரான்ஸ்மிட்டர், 2 பேர் பேசுகிறதுக்கு. சரியா? ஸோ நம்ம மற்ற சேனல்லே யூஸ் பண்ணும்போது 2 பேர் இருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இந்த வயர்ஸ் வந்து அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க, வயரே இல்லை. இப்போ ஒரே ஒரு வயரு, இது என்னென்னா இந்த மைக்ஸ்க்கு வயர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த மைக்கை வந்து இங்கே ஃபிட் பண்ணி இந்த காலர் மைக்கும்பாங்களே இந்த இடத்துல வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி பண்ணணுன்னா அந்த இதை கீழே ஃபிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது பாருங்கள், ஐஃபோனுக்கு ரொம்ப ஈஸி. இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பின்னாடி ஜாக் போயிடுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிம்பிள்லாம் வச்சிங்கன்னா இந்த பெரிய பெரிய ரிசீவர் வருது என்னென்னா அதுவே ஒரு தனி வெயிட்டை போட்டு டார்ச்சரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது. சரியா? ஸோ ஐஃபோனுக்கு பின்னாடி இப்படி ஃபிக்ஸ் ஆகிடுது. நீங்கள் வேணால் இயர்ஃபோன் கூட போட்டுக்கலாம், போட்டுட்டு சவுண்ட் கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து இன்னுமே இந்த மாதிரி இதில் போடணும். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்து சொல்லி காட்டுங்க. இங்கே ஐஃபோன் இதில் வந்து இதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கும் தனியாக வருது. ஆண்ட்ராய்டுக்கும் நீங்கள் பண்ணலாம். சரியா? ஸோ இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நல்ல vlog எடுக்க போகிறோம் அப்படின்னா சூப்பராக இது செட் ஆகிடுது. இது நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு சூப்பர். ஓகேவா? இப்போ நீங்கள் இது பண்ணிட்டோன்னா இப்போ இதில் நீங்கள் மைக்கை சொல்லிட்டோன்னா ஒன்றுமே பெரிய வெயிட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. பாருங்கள், டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நம்மளுக்கு நீட்டாக இருக்குது. ஓகேவா? ஓகே. இதுவே நம்ம வேறு இது போட்டோன்னு வைங்க, அந்த வேறு ரிசீவர் இருந்ததுன்னு வை, ரொம்ப பெரிய ரிசீவர்ஸ்லாம் போட்டால் ரொம்ப இம்சையாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல, நீட்டாக வீடியோவும் பண்ணியாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதே மாதிரி சவுண்டும் சூப்பராக வந்துடும், குவாலிட்டி. சரியா? ஓகே. அது அந்த மைக்ரோஃபோன்லேருந்து வயர்லெஸ் ட்ரான்ஸ்மிட் ஆயிருமா? ஆமாம். சூப்பர். ஸோ இப்போது வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இதை வந்து பார்த்துருவோம். ரிசீவர் பார்த்தாச்சு. இப்போது டிரான்ஸ்மிட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிரான்ஸ்மிட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நான் இப்போ சிங்கோ ட்ரை பண்ணேன், ரோடுக்கு ட்ரை பண்ணேன், எல்லாத்துலேயும் என்னென்னா சார்ஜிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு தனியாக சார்ஜிங் கேபிள் இருக்கும், அது தொலைஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம். பட் இங்கே வந்து உங்களுக்கு பேட்ரி கொடுத்துருக்காங்க, AAA பேட்ரி. ஸோ நீட்டாக ஒரு AAA போட்டிங்கன்னா செட் ஆகிடுது. நம்ம வந்து இந்த சார்ஜிங் தேடிட்டு இருக்க வேண்டாம், இங்கே போய் பேட்ரி மட்டும் ஆனால் அப்பப்போ செலவாகும். ரீசார்ஜபிள் பேட்டரி. ரீசார்ஜபிள் பேட்டரி, அதுவும் கரெக்டு, சூப்பர் ஐடியா. அதுக்காக தான் படித்தேன் வேணுங்கிறது. கரெக்ட் தானே? படித்ததாயா? இப்போ இதில் வந்து ப்ளஸ் மைனஸு படிக்கிற நாள் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அங்கே இருக்குது. இது இப்போ இந்த பக்கம் அவுட் சைடில் நெகட்டிவ், உள்ளார பாசிட்டிவ், இப்படி போட்டாச்சு. இது கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. ஸோ போட்டுட்டு இதை ஆன் பண்ணிட்டோன்னா
ஆன் ஆகிடுச்சாலும் எப்படி தெரியும்? அதான் தெரியலையே. அதுக்கு லைட் இருக்கணுமா, ஏதாச்சும் இது இருக்கணுமா? இந்த இங்கே இருக்கணுமே இந்த லைட்டு. ஸோ பேட்ரி மொக்க பேட்டரியை போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். நீ என்ன சார் நினைக்கிற? பேட்டரியை மாற்றி இந்த போட்டு இது எரியுது. சாரி, நான் உங்களை சந்தேகப்பட்டேன். என்னையே நானே சந்தேகப்பட்டுக்கிட்டேன். பாரு இங்கே போடும்போது வருது இல்லை, டக்குன்னு ஒரு ப்ளூ லைட்டு தெரிஞ்சு எரியுது பாரு. எரியுது இங்கே பாரு, தெரியுதா? ஸோ இப்போது இதை வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் எங்கேயாச்சும் வெளில போகிறீங்கன்னா ஈஸியாக நிறைய டைம் வந்து இந்த கிளிப்பை உள்ளார போட்டு மைக் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேரிங் பண்ணிக்குவோம். இங்கே வாங்க, இதில் ஒரு பேர் இருக்குது, அதில் ஒரு பேரிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை அமுக்கணும். ப்ளூடூத் பேரிங்கா? ஸோ இது கூட வர மைக்கு ரெண்டையும் போட்டுட்டு நாங்கள் செட்டப் பண்ணுறோம். செட்டப் நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு சைடில் மைக் போட்டாச்சு, பேரிங்கும் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கேமராவில் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த கேமராவில் இப்போ ரெக்கார்டிங் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ திருப்பி ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். இந்தா இதை பிடிச்சி பாரு. அது வந்து கேமரா இல்லாத மைக்கு, இது கேமராவோட மைக்கோட இருக்க கேமரா, மைக் இல்லாத கேமரா. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே ரிசீவர் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ 2 பேருக்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து பேரிங் பண்ணணும். என்னென்னா இதை அமுக்கணும். இந்த பட்டனை அமுக்குனீங்கன்னா அந்த இதுலேயும் நீங்கள் ஒரு பேர் பட்டனுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, அதையும் அமுக்குனீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து அமுக்குனீங்கன்னா அந்த மெயினாக வந்து ரிசீவரில் என்னென்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி ப்ளூ லைட் வரும். இந்த லைட்டு இங்கே இருக்கிறது வந்து இதோ தெரியுது பாருங்க. இந்த லைட் வந்து 2.5 செகண்ட்ஸ்க்கு அடித்து அப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஸோ அப்போனா ரெண்டும் பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்ஸ் பேர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, இந்த இது 2 கொடுத்துருக்காங்க, அதில் எடுத்து இப்போ அந்த மைக்குக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதில் கொடுத்துட்டோன்னா போட்டாச்சு. போட்டு இதை இங்கே கிளிப்பு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரௌசர்லேயோ எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் போட்டுட்டு இது வந்து அருணா கயிறு மாட்டினா கூட அருணா கயிறுலேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மைக் இங்கே செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெயினாக வந்து காலர்லேயோ இதுலேயோ படாமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா அது உரசுற சவுண்டு இருந்தாலும் வரும். பண்ணிவிட்டு அதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது, பயிர் மட்டும் தொங்குறது தெரியுது இல்லை. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி ப்ராப்ளம் வச்சுட்டு பேசிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா இப்போ வர்றது எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. சிங்கோலாம் பார்த்தீங்கன்னா வெறும் இது கொடுக்குறாங்க. ஸோ இதை நேராக இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு பேச முடியுது. அப்படி என்ஹான்ஸ்டாக வேணும்னா நீங்கள் இந்த வயர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 151 பவுண்டுக்கு வாங்கணும். சிங்கோன்னா சீப்பாக இருக்குது. எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகல, அதனால தான் இது திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து வாங்கணும். ஆனால் இந்தியன் ருப்பீஸில் எவ்வளோ வருது? இந்தியன் ருப்பீஸில் இது வந்து 15,000, சிங்கோ வந்து 10,000க்கு வருது. ஸோ அது சீப்பராக இருக்குது. மேபி அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். நீங்கள் ப்ளாகிங் பண்ணுங்க. இந்த வயர் இயர்லாம் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், தேவையில்லாமல் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு. இன்னொன்று நாங்கள் லெங்க்த்து வைஸும் பார்த்தோம் எப்படி இது டெஸ்ட் ஆகுதுன்னு. எப்படின்னா ஒரு 100-115 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹிட் ஆர் மிஸ் தான். உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தீங்கன்னா நல்லா கேட்குது. அதே மாதிரி நீங்கள் இப்படி ஹைட் பண்ணிக்கிறீங்க, இப்படி சிக்னல் கட் ஆகும்போது வந்து கேட்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் நம்ம தவில் ட்ரக்கர் மாதிரிலாம் நீங்கள் காட்டுவாசிங்களோடலாம் போய் பார்க்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த மைக் வச்சுன்னா பாதி தூரத்தில் கட் ஆகிடும். பட் நம்மள மாதிரி வீட்டில் உட்காந்து சமைக்கிறீங்கன்னா இது ஈஸி தான். ஒரே ப்ராப்ளம் தான், இது திருப்பி உள்ளார செட்டப் மட்டும்தான். ஸோ என்னோடய வேர்டிக்ட் வந்து இது வந்து vloggingக்கு ஓகே. ஆனால் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் திருப்பி நீங்கள் ரோட் பண்ணலாம். ரோடு இல்லைன்னா சிங்கோ கூட உங்களுக்கு டபுள் இது வந்து கம்மியான இதில் தான் கிடைக்கிது. ஸோ சிங்கோன்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிங்கோ நான் திருப்பி வாங்கினேன்னா அதோட ரிவ்யூ போடுறேன். இது நான் ஃபஸ்ட் டைம் சும்மா ட்ரை பண்ணேன். அந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய விஷயங்களை நம்ம நிறைய ரிவ்யூஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ என்னென்னா 2 கேமராவில் எடுக்கிறோம். ஒரு கேமராவில் மைக்கை ஃபிட் பண்ணியிருக்கோம், ஒன்றில் மைக்கை ஃபிட் பண்ணல. ஸோ ரெண்டோட அவுட்புட்டும் நான் பேரலாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ என்னென்னா 2 கேமராவில் எடுக்கிறோம். ஒரு கேமராவில் மைக்கை ஃபிட் பண்ணியிருக்கோம், ஒன்றில் மைக்கை ஃபிட் பண்ணல. ஸோ ரெண்டோட அவுட்புட்டும் நான் பேரலாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போது நான் இங்கே பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்குது. இப்போ ஒரு 5 அடி. இப்போ நான் இங்கேருந்து பேசுகிறது உங்களுக்கு நல்லா கேட்குதா இல்லையான்னு தெரியல.
பட் உனக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறியா? அப்படியா, சரி. 1 2 3 4 5 6 10 அடி தூரம் வந்துட்டேன். இப்போ நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. உனக்கு நல்லா கேட்குது. பட் எது கிளாரிட்டியாக ரெக்கார்ட் ஆகிடுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே பேசுகிறது உங்களுக்கு நல்லா கேட்குது. இப்போ ஒரு 5 அடி. இப்போ நான் இங்கேருந்து பேசுகிறது உங்களுக்கு நல்லா கேட்குதா இல்லையான்னு தெரியல. பட் உனக்கு கேட்குது. எனக்கு கேட்குது. ஆமாம். சரி. 1 2 3 4 5 6 10 அடி தூரம் வந்துட்டேன். இப்போ நான் பேசுறது உனக்கு கேட்குதா? உனக்கு நல்லா கேட்குது. பட் எது கிளாரிட்டியாக ரெக்கார்ட் ஆகிடுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து மெதுவாக சரி, இப்போ வந்து நான் பக்கத்தில் வரேன். இப்போ நல்லா பேசிகிட்டே வரும்போது என்ன கிளாரிட்டி எப்படி வருதுன்னு பார்ப்போம் ரெண்டுலேயும். இதுதான் ஒரு டெஸ்ட்டு. ஸோ போயா வந்து ஒரே ஒரு மைனஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இந்த வயர்ஸ் எல்லாம் திருப்பி உள்ளார இருந்து திருப்பி அதே மாதிரி போடுற மாதிரி இருக்குது. அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இதை டைரெக்டாக ரிசீவ் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை ரிசீவ் பண்ண மாட்டேது. ஸோ அது மட்டும் தான் என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ 2 இது இருந்தாலும் 2 நம்ம எப்போ இந்த வயரை போட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும். போட்டு இந்த வயரை ஒழிச்சு வைக்கணும். அப்புறம் இந்த சைடில் கொண்டு வரணும். கீழே டிரான்ஸ்மிட்டர் இப்படி சொருகிக்கணும். இதெல்லாம் இந்த படத்துலலாம் நம்ம இது பண்ணும்போது லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு இன்னும் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி கை டெய்லி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கலாமா? இல்லை, நல்லாயிருக்கும். எனிவே, இது வந்து இப்போது இதோட அவுட்புட்டை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை வந்து நான் வெளியில் போய் இன்னும் கொஞ்சம் டோட்டலாக வந்து 190 இது நம்ம டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தாங்க. டோட்டலாக டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஃப்ரீக்வன்சி பேண்டு, ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் வந்து 60 மீட்டர்ஸ் 197 ஃபீட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா வெளில போய் இது ஒர்க் ஆகுதானே, அப்புறம் அதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இப்போ வந்து 197 ஃபீட்ஸை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து அங்கே பாருங்கள், அந்த சைடு வர அவ்வளோ தூரத்தில் எவ்வளோ 197 ஃபீட்னு தெரியாது. பட் நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் எவ்வளோன்னு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 ஃபீட் வரை டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து 20 ஃபீட் ட்ரை பண்ணுவோம். நான் இப்படி திரும்பிட்டே பேசிட்டு பார்க்குறேன், ஏதாச்சும் அது ரெக்கார்டிங் வருதா இல்லையான்னு தெரில. சில டைம் வந்து என்ன ஆகுனா ஃப்ரீக்வன்சி கட் ஆகும், அதனால் ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 20 ஃபீட்டு இது பாருங்கள். இப்போ நான் இருக்கிறது வந்து 20 ஃபீட்டில் இருக்கேன். இங்கே 20 ஃபீட்டில் கேட்குதா இல்லையான்னு தெரில. கேட்குதா? உனக்கு கேட்குதா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 ஃபீட் வரை டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து 20 ஃபீட் ட்ரை பண்ணுவோம். நான் இப்படி திருப்பிட்டே பேசி பார்த்தேன், இல்லை நம்ம முன்னாடி போகக்கூடாது. இந்த வித்தவுட் மைக் வந்து 10 மேக்ஸிமம் 10 ஃபீட்டுக்கு அப்புறம் வந்து வேஸ்ட்டு. அதுக்காக வந்து அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணல. ஏதோ ஒரு இதில் எடுத்துட்டோம் முன்னாடி. இதுக்கப்புறம் வந்து சுத்தமாக சவுண்டே கேட்கல. ஸோ அதை உங்களுக்கு காமிச்சு வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதோடு அது முடிஞ்சிச்சு. இது வந்து நம்ம கடைசி வரை டெஸ்ட் பண்ணுவோம் எவ்வளோ தூரம் முடிஞ்சதுனால. சரி, இப்போ வந்து 50 ஃபீட் போகிறேன். இப்போ 50 இருக்கேன். 2 பண்ணாடிங்க நான் நினைக்கிறேன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஹெட்ஃபோன் போட்டால் கேட்கும். அது 2 பேரும் போடல. ஒன்ட்டு ஹெட்ஃபோன் இல்லைல்ல. சரி, இப்போ வந்து 100 ஃபீட் போகும். இப்போ நான் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைரக்ட் ஸ்ட்ரீட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பாருங்கள், இப்போது ஹெட்லெஸ் சிக்கன், இது உங்கள் லண்டன் தமிழன் போயாவோட ஸ்பீக்கர்ஸை டெஸ்ட் பண்ணுறோம். நம்ம இப்போது இங்கேயே உள்ளார போகும்போது கேட்கணும்னு பார்க்கணும். ஸோ நான் என்னென்னா இப்போது இங்கேருந்து பேசிகிட்டே தான் போக போகிறேன். இது அரௌண்ட் 97. ஸோ திருப்பி நம்ம வந்து இங்கே 100 ஃபீட்டில் இருக்கோம். ஒரு செக் எப்படி இருக்குன்னு. இப்போ 100 ஃபீட் ஓகேண்ணா, ஃபைனலாக திருப்பி 10 ஃபீட்டு அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மைனஸ் தான் இது. இந்த டிஸ்டன்ஸ்லேயே மைனஸ் இருந்ததுன்னா எப்படியோ நம்ம வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து பேச போகிறதில்ல. இந்த பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நம்ம ஏரியா பாருங்கள், எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ ஜகஜோதியாக இருக்குன்னு. ஸோ அதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ பக்கத்தில் வந்தாச்சு. கிளாரிட்டி இன்னும் நல்லா இருக்கணும்.